இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்க செய்வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு இவ்வளோ நாள் உங்களுக்கு சம்பளம் கொடுத்த இந்த ஆஃபீஸ் கண்ணுக்கு தெரியல, கார்த்தி தான் தெரியறானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்க, நாங்கள் கார்த்திக் சாருக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன ராஜினாமா பண்ணுறது, நானே உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அருண் வந்துட்டு ஆனந்த் ஒரு நிமிஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போகிறாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம மைண்ட் வாய்ஸ் அது இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனந்த பக்கம் கேட்க தோணுது. பட் கேட்க முடியாதுல்ல. நீ வாட்டுக்கு எதோ முடிவெடுத்துட்டு இருக்க, நமக்கு வந்துட்டு கம்பெனிக்கு ஒர்க்கர்ஸ்லாம் இல்லாட்டி நம்ம எப்படி கம்பெனி நடத்துறது சொல்லு. நமக்கு ஸ்டாக் கொடுத்துருக்காங்களே, அந்த ஸ்டாக்கெல்லாம் திருப்பி என்ன பண்ணுறது, மறுபடியும் இவங்களெல்லாம் வேலையை விட்டு எடுத்துட்டு புதுசு ஆளுகளை வர வச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கடுத்து நீ வந்துட்டு கம்பெனி நடத்தவங்களையும் ஏகப்பட்ட நட்டமாகி போயிடும். நீ கார்த்தியை வந்துட்டு எப்போ வேணால் பழி வாங்கிக்கலாம், ஆனால் கம்பெனியை வந்துட்டு நீயே பெண்ணுக்கு தள்ளுற. இங்கே பாரு, நீ ஒழுங்காக முடிவெடு, இல்லாட்டி நான் முடிவெடுக்க வேண்டியிருக்கும், நான் எடுத்தேன்னு வச்சுக்கோ அசிங்கமாக பேரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அட ராசா நீ பேசுவியா, நான் இவ்வளோ நாள் ஊமனில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அருண் பேசும்போது. அப்புறமேட்டு ஆனந்த் வந்துட்டு விறுவிறுன்னு வர்றாங்க. சரி நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போங்க, கார்த்தியும் வந்துட்டு நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து கார்த்தியும் வந்துட்டு வேலைக்கு போக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க நாங்கள் யாருக்கு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒர்க்கர்ஸும் வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அபிராமி ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தியோட அப்பா வர்றாங்க. என்னாச்சு நாச்சியார் அப்படின்னு கேட்க, கார்த்தி தோத்துட்டானாங்க, ஆனந்த் போட்டவன் வக்கீல வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, யார் நம்ம கார்த்தி தோப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ஜெயிச்சிட்டாமா அப்படின்னு சொன்னதும் அபிராமி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீனில் வெளியில் வந்துட்டு வெடியெல்லாம் வெடிக்குது. இந்த ரியாவும் ஐஸ்வர்யாவும் என்ன இது யார் வெடி வெடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா நம்ம மீனாட்சி மைதிலிருந்து வெடி வெடிச்சு பயங்கரமாக வந்துட்டு கொண்டாடுறாங்க. நல்ல ஆட்டம் போடு மீனாட்சி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி செம்மையாக ஆடிக்கிட்டு இருக்க. அதை பார்க்க அவங்களுக்கு தகதகன்னு எரியுதா அப்படின்ற மாதிரி இவங்க வேணும் கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கார்த்தி தோத்துட்டானோன்னு என்ன ஆட்டம் போட்டாளுங்க. அதுக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மீனாட்சி நானும் கொஞ்சம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி அவங்களை வெறுப்பேற்றிட்டு இருக்க. என்ன ஆட்டம்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கக்கா சிவகாசி மட்டும் பக்கத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டு எல்லா வெடியும் அள்ளி தெளித்து வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க, அந்த வெடி ஒன்னோடு ஒன்று முட்டி மோதி உரசும் போது இவளுகளையும் கூட சேர்த்து எரிச்சு விட்றணும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு திருதிருந்து முழிக்கிறாளுங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்டோன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் ஐஸ்வர்யான்னு சொல்ல, பார்க்கத்தானே போகிறீங்க, நாங்கள் வருஷம் முள்ளாம் கூட ஆடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஆடுறாங்க. என்ன கார்த்தி ஒரேடியா சவாலில் ஜெயிச்சிட்ட மாதிரி ஆடுறீங்க, இன்னும் 28 நாள் மிச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவை ரியாவும் சொல்ல, கண்டிப்பாக கார்த்தி தம்பி ஜெயிப்பாங்க, அது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துடலாம் அப்படின்னதுமே கார்த்தி ஜெயிச்சதும் இவளை ஆனந்த் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்ல, பார்க்கலாண்டி நீ வெளியில் போறியா நான் வெளியில் போறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ உன் கேரக்டருக்கு இவளுக்கிட்டலாம் போய் சவால் விட்டுக்கிட்டு இருக்க, சி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி வந்துட்டு கூட்டு போயிடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரியா கோவத்தில் இருக்க, விடு இதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் யோசிக்கிறாங்க. மீனாட்சியை இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஆனந்த் இந்த மாதிரி பண்ணது மீனாட்சியோட அம்மா அப்பாக்கே தெரியாது, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நம்பர் கொடுக்க ரியா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா தான் வந்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. யார் வேணும் அப்படின்னு கேட்க, உங்கள் பொண்ணு மீனாட்சி இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் பொண்ணு தான் அப்படின்றாங்க. உங்கள் பொண்ணுக்கு அவங்க புகுந்த வீட்டில் பெரிய அநியாயம் நடக்க, உங்கள் மாப்பிள்ளை ஆனந்த் இருக்கார்ல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க, உங்கள் பொண்ணு தாலியெல்லாம் கழட்டி வீசி கோச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் இருக்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ற. அவங்க அம்மா அப்பா பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வராங்க. அங்கே வந்துட்டு அபிராமி உட்காந்துக்கிட்டு இருக்க. தீபா வந்துட்டு அத்தை குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு கேட்க, அப்புறமா கொண்டு வாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யாவும் ரியாவும் ரெடியாக வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க, சண்டை வரப்போகுது அப்படின்றதுக்காக. மீனாட்சியோட அம்மா அப்பாவும் வர்றாங்க. அதை பார்த்ததுமே அபிராமி ஐயோ இவங்க வராங்க, எல்லாம் தெரிஞ்சு வர்றாங்களா தெரியாமல் வராங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்க. சம்மந்தி பெரிய இடம், என் பொண்ணு நல்லபடியாக இருப்பான் தானே இங்கே கட்டி கொடுத்தேன், என் பொண்ணு வந்துட்டு எதை சொல்கிறாங்க, என் பொண்ணு எங்கே இப்போ காட்டுங்க அப்படின்னு சொல்ல, இவன் இங்கே இருந்தால் தானே மீனாட்சி வருவா. அதுங்களையும் தீபா வந்துட்டு மீனாட்சியை கூப்பிடுறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்துட்டு மீனாட்சி கிட்ட அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லுது. ஐயோ சண்டை போட்டு அசிங்கமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு மீனாட்சி வர்றாங்க. மீனாட்சியை பார்த்ததும் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஏண்டி இப்படி ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்ல, மீனாட்சி ஒரு மாதிரி யோசனையிலே நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரியாவும் ஐஸ்வர்யாவும் பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்க, தீபா வந்துட்டு பார்க்குறாங்க. ஓஹோ இதெல்லாம் ஓ வேலை தானா அப்படின்ற மாதிரி பார்க்க, என்னடி மாப்பிள்ளையை பற்றி எதோ சொல்கிறாங்க, உனக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டாராம்ல, ஏதோ அநியாயம் நடக்க அப்படி இப்படின்றாங்க, இங்கே என்னதான் நடக்குது எங்ககிட்ட சொல்லாமல் நீ என்னத்தை தான் மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, சம்மந்தி அது வந்து அப்படின்ற மாதிரி அபிராமியை வந்துட்டு ஒரு மாதிரி தயக்கத்தில் நின்றுட்டு இருக்க. இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கலங்க, உங்களெல்லாம் நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்துட்டு அனுப்பி வச்சோம், ஆனால் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு ஃபுல் சப்போர்ட்டா, அந்த பொண்ணு மட்டும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாட்டி என்ன ஆயிருக்கும், என் பொண்ணை கடைசி வரைக்கும் இப்படியே தான் வெளியிலே வச்சுட்டு இருந்திருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்ல, அப்பா அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்கள வந்துட்டு எது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இருமா, இவங்க தானம்மா உன்னை வந்துட்டு மருமகளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ அவங்க பையன் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான், அதை பற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துட்டு நீ கோச்சிட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவங்க பாட்டுக்கு இருக்காங்களே, உடனே எங்களுக்கு சொல்லணுமா இல்லையா, நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது,
வா நம்ம வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்தி கூப்பாடு ஓட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி, தீபா, அபிராமி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.